காரணம் என்னன்னா பக்கத்தில் ஒரு பார் கொண்டு வச்சிருக்கு. அப்புறம் கோவில் பக்கம் எப்படி வர முடியும்? நைட்டு டைம் சுத்தமாக வர முடியாதப்பா. கோவில் பக்கத்தில் இப்படி ஒரு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மனம் வருந்தி செல்கிறார்கள், மன கஷ்டப்பட்டு செல்கிறார்கள். நான் இந்த கோவிலுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் இந்த கோவிலுக்கு வருது. நான் இதே ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேவா, நானும் என் பசங்களும் எல்லோரும் இந்த கோவிலுக்கு தான் வருது. இங்கே முத்தப்பன் கோவிலும் சரி, சாய்பாபா கோவிலும் சரி, நாங்கள் இங்கே அடிக்கடி வருந்தவங்களும் தான். பட் இப்போ கொஞ்ச நாளாக எங்களால் இந்த கோவிலுக்கு வரவே முடியாது, நிம்மதியாக ப்ரே பண்ண முடியாது. சாயங்கால டைமில் சுத்தமாக வர முடியாது. காரணம் என்னென்னா பக்கத்தில் ஒரு பார் கொண்டு வச்சிருக்கு. அந்த பாருக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது, எதனால் லைசன்ஸ் கொடுத்து எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலுக்கு வரவும் முடியாது, உட்கார்ந்து நல்லபடியாக ப்ரே பண்ணவும் முடியாது. தயவுசெய்து உங்கள் ஆளுங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பார் கொஞ்சம் இங்கே எடுத்து விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் நிம்மதிக்காக தான் வருந்தது, ப்ரே பண்ணதுக்கு தான் வருந்தது. அதுவும் சுத்தமாக முடியலைன்னா அப்புறம் கோவில் பக்கம் எப்படி வர முடியும்? நைட்டு டைம் சுத்தமாக வர முடியாதப்பா. அங்கே அவங்கள ட்ரிங்க்ஸ் பண்ணுற, பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடுது, என்னென்னமோ அமர்க்கலம் பண்ணுது. சுத்தமாக சரியில்லை. எங்களை பொறுத்தளவுக்கு அது சரியில்லை. எனக்கு அதுதான் சொல்லதுக்கு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த கோவிலுக்கு ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். பாபா வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் பாபா. இந்த கோவில் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துருந்தாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ பக்கத்தில் ஒரு பார் வந்துருக்கு. அதனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது, சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. கோவில் பக்கத்தில் இப்படி ஒரு பார் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோவிலுக்கு வர நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிவோட்டிஸ் வந்துட்டுருக்காங்க, ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு பார் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பக்கத்துலேயே முத்தப்பன் கோவில் இருக்குது. இங்கே ரெகுலராக நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு பார் இருக்கிறது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமது சிரடி சாய் மந்திர் ஆலயமானது திருவான்மியூரிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் வழியிலே விஜிபியை தாண்டி ஆன் ரோட் சாய்பாபா ஆலயமாக அமைந்துள்ளது. நமது ஆலயத்தின் அருகில் சமீப காலமாக ஒரு மதுபான கூடமானது இயங்கி வருகிறது. எனவே அந்த மதுபான கூடத்தில் வரக்கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், அந்த சத்தம் ஆகியவை நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் வழிபடுவதற்கு மிகவும் இடையூறாக உள்ளது. எனவே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே மனம் வருந்தி செல்கிறார்கள், மன கஷ்டப்பட்டு செல்கிறார்கள். எனவே இதை அப்புறப்படுத்த கூறி ஏற்கனவே மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த மதுபான கூடத்தை அகற்றி வழிபட வரக்கூடிய சாய் அன்பர்களோட கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயமானது இயங்கி வருகிறது. ஆனால் இந்த மதுபான கூடமானது ஒரு 7-8 மாதங்களாக தான் இயங்கி வருகிறது. எனவே இதை பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று இதை அப்புறப்படுத்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.